8th CBSE NCERT Maths Chapter 2 Exercise number 2.2ல first sum பார்க்குறோம். Xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து Xோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு X இருக்க டேர்மாக ஒரே சைடுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ X/2 இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது, இப்போ இங்கே இந்த மாதிரி X/3ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது ப்ளஸில் இருக்குது. இப்போ இது இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும், மைனஸில் வரும். இதை லைக் டேர்ம் சொல்லுவோம். இதுவும் எக்ஸ் டேர்ம், இதுவும் எக்ஸ் டேர்மாக இருக்குது. இப்போ ஈக்குவல்ட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய 1/4 அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இதோட லைக் டேர்ம்ன்றது இதுதான். ஓகே, இதை வந்து நம்ம இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே மைனஸில் இருக்குது. -1/5 இந்த சைடு வர்றது எப்படி வரும்னா +1/5ன்னு வரும். இப்போது இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்கிறது என்ன, கீழே இருக்க நம்பர் ரெண்டையும் இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2 × 3ன்றது 6. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த 2 வச்சு இந்த எக்ஸையும் இந்த 3யை வச்சு இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × xன்றது 3x. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ்ஸு. ஸோ மைனஸ் அப்படியே எழுதிக்கணும். இந்த 2 வச்சு இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2x. இதுதான் எல்சிஎம் எடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ நம்ம அது மாதிரி தான் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இதை அழிச்சுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுத போகிறோம். 2 × 3ன்றது 6. இப்போ 3யை வச்சு இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3x. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். இப்போ இந்த 2 வச்சு இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 × x 2x இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுலேயும் பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கீழே எழுதிக்க போகிறோம். 5 × 4ன்றது 4 5s are 20. ஓகே, மேலே இருக்கிறது பாருங்கள், இப்போ இந்த 5வை வச்சு இந்த 1ஐ மல்டிப்ளை பண்ணணும். இந்த 4ஐ வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 5ன்றது 5. இப்போ இந்த 4 × 1ன்றது நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸு. 4 × 1ன்றது 4. இப்போது பாருங்கள், 3x - 2xன்றது எக்ஸு. 3xலேருந்து 2x போயிடுச்சுன்னா மீத ஒரு எக்ஸ் இருக்கும். 1ன்னு போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஸோ அதனால் x/6ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இங்கே 5 + 4ன்றது 9. 9/20. ஓகே, இப்போ நமக்கு தேவை என்ன, எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போது x/6ன்னு இருக்கு இல்லையா, பாருங்கள், x/6 இஸ் ஈக்குவல் டு 9/20. அதே ஸ்டெப் தான் திருப்பி எழுதியிருக்கேன். இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ இந்த 6 டிவிஷனில் இருக்கக்கூடிய 6 இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். இப்போ × 6. இப்போ நம்ம அடித்து கொடுக்கலாம். கொடுத்தோம்னா 2 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா இது 10, இதில் வந்து 3. ஓகே, இப்போ நம்ம 9 3s are எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 27. 27/10ன்னு வரும். இப்போ x is equal to 10ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் தள்ளி, ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 2.7. எக்ஸோட வேல்யூ என்னது, 2.7. ஓகே, எப்போவுமே ஏதாவது ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணும்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 27ன்றது எப்படி வரும், 2.7 வரும். எக்ஸோட வேல்யூ 2.7. இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறது, செகண்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம், ஓகே, n/2 minus 3n/4 plus 5n/6. n/2 minus 3n/4 plus 5n/6 is equal to 21. இப்போ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எண்ணுக்குரிய டேர்ம் எல்லாமே ஒரே சைடு தான் இருக்குது. ஆனால் கீழே டினாமினேட்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா பாருங்கள், கீழே இருக்க இந்த இது 2 4 6 இது மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம்.
2 4 6. இப்போ இது எல்லாமே ஈவன் நம்பர்ன்றதால 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ அகைன் 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். 1 1 2 2 3. இப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது? 3. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 1 1. இப்போ இந்த சைடு இருக்க எல்லா நம்பர்ஸையுமே நம்ம இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 2 × 3 இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ எல்சிஎம் என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 12ன்னு கிடச்சிருக்கு. எதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையுமே சேமாக மாத்திரக்காக தான் எடுக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே கீழே 2 இருக்கு இல்லையா, இது நமக்கு 12ன்னு கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 12 / 2 அடித்து கொடுத்தோம்னா 6. 6ங்கிற நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, 2 × 6 / 6. ஓகே, இப்போ இங்கே என்ன நடுவில் சிம்பிள் இருக்குது? இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். ஓகே, இப்போ 3n அடுத்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் 4. இப்போ நமக்கு 4 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும்? டினாமினேட்டரில் நமக்கு 12 வேணும். அப்போ 12ல் 4ஆல் அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 3. அப்போ 3ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அடுத்த டேர்ம் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த டேர்ம் எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே 6 இருக்குது. நமக்கு என்ன தேவை? 12 வேணும். அப்போ 12 வந்து 6ஆல் அடித்து கொடுத்தோம்னா 2. இப்போ இந்த 2ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ நம்ம இது எல்லாமே ரஃப் ஒர்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 6 × nன்றது 6n டிவைடட் பை 2 × 6ன்றது 12. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். 3n × 3ன்றது 9n. ஓகே, கீழே வந்து 12. இப்போ நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். 5n × 2ன்றது 10n. கீழே வந்து 6 × 2ன்றது 12. இப்போ டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறமேல் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எல்லாமே டினாமினேட்டர் சேம்னா காமனாக 12 எடுத்து எழுதிக்கலாம். மேலே 6n minus 9n plus 10n, okay, is equal to 21. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்து ரஃப் ஒர்க்கில் செஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் அழிச்சிட போகிறோம். அழிச்சிட்டு இந்த சம்மோட கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை நம்ம இங்கே தான் எழுத போகிறோம். ஓகே, இப்போ என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்? இப்போ இதை வந்து நம்ம 6n minus 9n plus 10n இது எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 10nல 9n போயிடுச்சுன்னா ஒரு n இருக்கும். ஓகே, அந்த ஒரு எண்ணையும் 6n ஆட் பண்ணோம்னா 7n கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்னது? 7n டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ அந்த டிவிஷனில் இருக்க 12 அந்த சைடு போகும்போது என்னவாகும்? மல்டிப்ளிகேஷனில் போகும். இப்போ 21 × 12. இப்போ நமக்கு n மட்டும்தான் தேவை. அப்போ இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 7 அந்த சைடு போகும்போது என்னவாகும்? டிவிஷனில் போகும். இப்போ 21 × 12 டிவைடட் பை 7. இப்போ அடித்து கொடுத்தோம்னா 1 7s are 7, இங்கே 3 7s are 21. 3 × 12 அப்படிங்கிறது என்னது? 36. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 36. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x + 7 - 8x divided by 3 is equal to 17 divided by 6 minus 5x divided by 2. இப்போ இந்த சம்மை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இருக்க டேர்ம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம், நம்பர் எல்லாத்தையும் ஒரே சைடுக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ எக்ஸ் இருக்க டேர்ம் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் இது மூணையும் ஒரு சைடில் நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ எக்ஸை இந்த சைட்லேயே வச்சுக்கிறோம். இங்கே மைனஸ்
8x divided by 3. அந்த டேர்முக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதணும். இங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த சைடு இருக்க மைனஸ் பாருங்கள், மைனஸ் 5x divided by 2 இந்த இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ் 5x divided by 2 is equal to 17 divided by 6. இந்த நம்பர் ப்ளஸ் 7 இந்த சைடு வரும்போது என்னவாகும்? மைனஸ் 7 வந்துடும். இப்போது இதில் எல்லாத்துலேயுமே கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டும் என்னவா இருக்குது? 3, 2. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6 எடுக்கணும். இப்போ 6 எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது கூட 6 மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா டினாமினேட்டரை சேம் ஆக்க போகிறோம். இப்போ நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். இப்போ இந்த 8x அப்படியே எழுதிக்கிறோம். 6 இப்போ இங்கே கீழே 3 இருக்குது. 6 டிவைடட் பை 3ன்றது 2. அப்போ 2வால் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்குன்னு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை இன்னொரு டைம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போது 2வால் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். அப்போது 5x டிவைடட் பை 2 இருக்குது. இப்போ 2வை நம்ம 6ஆக மாற்றோன்னா என்ன பண்ணணும்? மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இங்கே இந்த டேர்மில் பாருங்கள், இதில் 6 into 1 கீழே இருக்க அந்த ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். 6 into 1ன்றது 6 தான். 1 into 17ன்றது 17. இப்போ 6 into 7ன்றது 42. ஓகே, இப்போ நம்ம இதை எழுதிக்கிட்டோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எல்சிஎம் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 6x divided by 6 minus 8 into 2ன்றது 16x divided by 6. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 into 3ன்றது 15. அப்போ 15x divided by 6 is equal to 17ஐயும் 42ஐயும் நம்ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் 25 divided by 6ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா, இங்கே எல்லாத்துலேயும் 6 இருக்கு இல்லையா, அதனால் காமனாக 6 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ மேலே பாருங்கள், 6x minus 16x plus 15x is equal to minus 25 divided by 6. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைக் டேர்ம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் இருக்க டேர்ம் எல்லாத்தையுமே. அப்போ மைனஸ் 16x இங்கே ப்ளஸ் 6x இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது மைனஸ் 10xன்னு கிடைக்கும். மைனஸ் 10x ப்ளஸ் 15x இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 5xன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? 5x divided by 6 is equal to minus 25 divided by 6. இப்போ இந்த 6 வந்து டிவிஷனில் இருக்குது. இது அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். இப்போ 5x is equal to minus 25 divided by 6 into 6. இது ரெண்டையும் அடித்து கொடுத்துடலாம். இப்போது 5x is equal to minus 25. இப்போ எக்ஸு மட்டும் வேணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இந்த சைடு போகும்போது டிவிஷனில் போகும். இப்போ அடித்து கொடுத்தோம்னா மைனஸ் 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம 4th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் எல்சிஎம் எடுக்கிறது தான். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து 4th சம், எக்ஸ் மைனஸ் 5 divided by 3. இந்த சைடு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 divided by 5. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே இருக்க 3 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். இங்கே கீழே இருக்க 5 இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ பாருங்கள், 5 into x minus 5 is equal to 3 into x minus 3. ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது இந்த சைடு போயிடுச்சு, இது இந்த சைடு வந்துடுச்சு. ஓகே, இந்த நம்பர் இப்போ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5 உள்ளே கொண்டு போனோம் இல்லையா. 5 into x 5x 5 into minus 5 minus 25.
அப்போ எப்படி எழுதணும் 5 into x 5x 5 into 5ன்றது -25 is equal to இப்போ 3 into xன்றது 3x அப்போ 3ஐ வச்சு -3யும் மல்டிப்ளை பண்ணணும்ல அப்போ 3 into -3ன்றது -9 ஓகே இப்போ இந்த x டேர்ம்ன்றது இது ரெண்டும் தான் அப்போ இது ரெண்டையும் ஒரே சைடுக்கு கொண்டு வரணும் 5x இந்த ப்ளஸ் 3x இந்த சைடு வரும்போது -3x இப்போ இந்த -9 அப்படியே எழுதிக்கிட்டோம் இந்த -25 இந்த சைடு இருக்குது இங்கே வரும்போது +25 ஓகே இப்போ அடுத்து இந்த 5xலேருந்து 3x போயிடுச்சுன்னா 2x is equal to 16 அப்போ x மட்டும் வேணும் அப்படின்னா 16 divided by 2 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும் இப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 8 அப்போ x is equal to 8 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம் ரொம்ப ஈஸி சம் ஓகே என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அதிலேருந்து இந்த சம் செஞ்சோம்னா ரொம்பவே ஈஸி இப்போ நம்ம அடுத்து 5th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் 5th சம் 3t minus 2 divided by 4 minus 2t plus 3 divided by 3 is equal to 2 by 3 minus t இப்போ இதில் t இருக்கக்கூடிய டேர்மெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடணும் அப்போ 3t minus 2 divided by 4 minus 2t plus 3 divided by 3 இப்போ இந்த t இந்த minus t இந்த சைடு வரும்போது plus t divided by 1 இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம் is equal to 2 by 3 இப்போ இந்த மூணு டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் 12 வரணும்னா இங்கே 4 இருக்குது இங்கே 12 வரணும்னா நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போது இந்த 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் 3t minus 2 divided by 4 ஓகே இன்ட்டு இப்போ இங்கே 3 இருக்குது இந்த இடத்துல வந்து நமக்கு 12 வேணும்னா 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 4 divided by 4 into 2t plus 3 divided by 3 plus இங்கே 12 இருக்குது இப்போ இதுக்கும் அதே தான் 12ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 12 divided by 12 into t divided by 1 is equal to 2 by 3 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 3 என்ன பண்ணணும் 3t minus 2 divided by 12 minus இப்போ 4 2t plus 3 divided by 12 plus 12t divided by 12 is equal to 2 by 3 இப்போ இது எல்லாமே சேம் ஆயிடுச்சு 12 12 12 அப்போ நம்ம என்ன பண்ணலாம் காமனாக 12 எடுத்து எழுதிக்கலாம் ஓகே காமனாக 12 எடுத்து கீழே எழுதிக்கிட்டோம் மேலே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம் ஸோ 3 into 3tன்றது 90 ஓகே இப்போ 3 into minus 2 இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணல 3 into minus 2ன்றது -6 இப்போ இங்கே 4 into 2tன்றது 8t என்ன 8t -8t ஓகே இப்போ இந்த 4 into 3 அதாவது -4 into 3 அப்போ நம்ம என்ன எப்படி எழுதுறோம் -12 இப்போ +12t இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது இஸ் ஈக்குவல் டு 2 by 3 ஓகே இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ 12t
லாஸ்ட்லேருந்து நம்ம இல்லாட்டி ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம். 90 90ல் 80 போயிடுச்சுன்னா ஒரே ஒரு டி இருக்கும். அந்த ஒரு டீயும் இந்த 12 டீயும் நம்ம ஆட் பண்ணும்போது 13 டி. ஓகே, 13 டி மைனஸ் இப்போ இந்த 6ஐயும் இந்த 12ஐயும் ஆட் பண்ணோம். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால மைனஸ் 18 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போது கிராஸ் இந்த 12 டிவிஷனில் இருக்கிற 12 வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 2/3 இன்ட்டு 12. இப்போ இதையும் அடித்து கொடுத்தோம்னா 4. ஓகே, இப்போ 13t minus 8 is equal to 8. 2 into 4 8. இப்போ 13t is equal to 8 plus 18. இப்போ இது ரெண்டு 18 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 26ன்னு கிடைக்கும். அப்போது 13t is equal to 26. அப்போ t மட்டும் வேணும்னா 26 divided by 13 அடித்து கொடுத்தோம்னா 2. ஓகே, அப்போ டீயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். t is equal to 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். t is equal to 2. அவ்வளோதான் இந்த சம். இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் 6th சம்லேருந்து 10th சம் வரலையும் எப்படி செய்கிறது, எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.